வணக்கம், வெல்கம் பேக் டு Sai Sri'S channel and this is Raji. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஸோ கிரீடம் பண்ணியிருக்கேன் நானும். என்னோட வீட்டில் உள்ள பாபா ஸ்டாச்சுக்கு வந்து நான் இது பண்ணினேன். நீங்களும் இந்த மாதிரி அழகா நமக்கு என்னென்ன கலர்ல தேவையோ என்ன டிசைன் வேணுமோ நம்மளோட ஓன் கஸ்டமைஸ் வந்து நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நவராத்திரி வேற வருது. ஸோ நம்ம வந்து நிறைய வந்து செட்டெல்லாம் இருக்கும், கல்யாண செட் இருக்கும், கிருஷ்ணர் செட்டு அதெல்லாம் இருக்கும். ஸோ நம்மளே அழகா நமக்கு நம்மளோட இஷ்டப்படி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப்ட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டன்ல ஆல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் பண்ற அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதனோட இன்ஸ்டா ஐடி, இதனோட ஃபேஸ்புக் ஐடி போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரீடம் செய்ய தேவையான பொருட்கள் ஃபெல்ட் கிளாத் பிங்க் அண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன். பிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1 inch ஹைட், இது 1/2 inch ஹைட் ஒயிட் கலர், அப்புறமா சர்டன் ரிப்பன், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், தென் ஒயிட் க்ளூ. இது தாங்க செய்ய தேவையான பொருட்கள். இப்போ வந்து நான் இந்த 1 inch ஹைட்டில் வந்து லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நான் மெஷர் பண்ணியிருக்கேன். என்னோடய பாபா ஸ்டாச்சுவில் நான் வந்து அந்த தலையை மெஷர் பண்ணியிருக்கேன். மெஷர் பண்ணிவிட்டு அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் மெஷர் பண்ணது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேப் விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம ஸ்டிக் பண்ணணும். அதனால கொஞ்சமாக கேப் விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கேப் விட்டோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஸோ நம்ம அந்த கிரீடம் ஷேப்புக்கு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரோல் பண்ணி நீங்கள் இப்படி வச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்துடும், கிரீடம் ஷேப் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு பேஸ் ரெடி. கிரீடமோட பேஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் ஃபெல்ட் கிளாத்தில் நம்ம வந்து இந்த சர்டன் ரிப்பனை வந்து நம்ம இந்த மாதிரி நெக் அந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் வர மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து லென்த்து அதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை. ஸோ நம்ம வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் மெஷர் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம இதை ஹாஃப் கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மெஷர்மெண்ட் இதுக்கு வந்து நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம் இந்த கிரீடம் பேஸ். இது வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இங்கே நான் வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு நான் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டோன் தான் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இது நம்ம பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, சர்டன் ரிப்பன் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம ஃபோல்ட் பண்ணணும். சின்னதாக ஃபோல்ட் பண்ணி நம்ம அந்த விசிறியில் ஹேண்ட்மேட் விசிறி பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி லென்த் கம்மியாக நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஒரு 4-5 ஃபோல்டு போதும். நம்ம கிரீடம் பொறுத்து, நீங்கள் கிரீடம் பெருசாக பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி அந்த ஃபேன் வந்து பெருசாக இருக்கணும். சின்னதாக பண்ணிங்க, கிரீடம் சின்னதாக இருந்ததுன்னா சின்னதாக வந்து நம்ம ஃபேன் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இந்த லென்த் எனக்கு போதும் நான் பண்ண கிரீடமுக்கு. ஸோ இதை வந்து ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், எக்ஸ்ட்ரா உள்ளதை நான் கட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லாரியல்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம
கிரீடம் வைக்கும்போது அவங்களோட அந்த தலையில் வந்து வைக்கும்போது ரொம்ப சூப்பராக ஹேங்கிங்ஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களோட விஷ் தான். நான் வந்து சில்வர் கலர் ஃபெல்ட் கிளாத் யூஸ் பண்ணிக்கனால நான் சில்வர் லாரியல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த 2 சைடுமே நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சைடும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டோன் செயின் வந்து நான் மேலே வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். போத் சைட்ஸும் பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், நான் பேஸ்ட் பண்ணிட்டேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நம்ம ஃபேன் வந்து நம்ம டாப் ஆஃப் த க்ரௌனில் வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நான் வந்து அதையும் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். பாருங்கள், நமக்கு எவ்வளோ அழகான க்ரௌன் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் இந்த கிரீடம், ஹேண்ட்மேட் கிரீடம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Until then, it's bye from Raji. Keep watching and keep on watching my channel, friends. Bye bye. Thank you.